I am special. Special. Ma'am வந்து ஸ்பெஷல், நீங்கள் எல்லாருமே ஸ்பெஷல். ஓகேவா? எல்லாருமே என்னது, ஈச் ஒன் ஆர் யூனிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடன் டேலண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம எல்லாருமே ஸ்பெஷல். அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? ஐ ஆம் ஸ்பெஷல். ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே 4 கிட்ஸ் இருக்காங்க. என்ன இருக்காங்க? 4 கிட்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க? ஷார்ட்டாக ஒல்லியாக இருக்காங்க இல்லையா? இன்னொருத்தவங்க கொஞ்சம் ஃபேட்டாக இருக்காங்க இல்லையா? இன்னொருத்தவங்க ரொம்ப லீனாக இருக்காங்க, ஆனால் ஷார்ட்டாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஒல்லியாக ஹைட்டாக இருக்காங்க. நாம் எந்த மாதிரி ஃபிகரில் இருந்தாலுமே வி ஆர் ஸ்பெஷல். நம்ம வந்து மற்றவங்கள கம்பேர் பண்ணவே கூடாது. அச்சுச்சோ நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேனே அப்படின்னு யோசிக்கக்கூடாதான். இதுலேருந்து அதான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன், என் ஃப்ரெண்டு ஹைட்டாக இருக்கான் அப்படின்லாம் நினைக்கக்கூடாதான். ஓகேவா? அவங்க கலராக இருக்காங்க, நான் பிளாக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாதான். ஓகேவா? நான் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கேன், என் ஃப்ரெண்டு மாதிரி கருப்பாகவே இல்லைன்னு நினைக்கக்கூடாதான். ஓகேவா? எனக்கு ரொம்ப குட்டி முடி இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கு லென்த்தி ஹேர் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாதான். ஓகேவா? நமக்கு காட் என்ன கொடுத்துருக்காரோ வி ஷுட் பி வெரி ஹாப்பி. ஓகே? நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? நமக்கு அழகான ஹைஸ் கொடுத்துருக்காங்க, நோஸ், காம்ப்ளெக்ஷன் இல்லை, நமக்குன்னு அழகான அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வச்சு நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷல்னு பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்கேஜி யூகேஜிக்கு என்ன தெரியும்? லேர்ன் பண்ண தெரியும்ல, ரீட் பண்ண தெரியும்ல. யூ ஸ்டார்டட் ரீடிங்கில் லேர்னிங் தெரியும். நிறைய பேருக்கு லேர்னிங் தெரியாது. அப்போது நீங்கள் ஸ்பெஷல் இல்லையா? ஸ்பெஷல். நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. எல்கேஜியில், ப்ரீகேஜியில் ரைட்டிங் தெரியாது, எல்கேஜிக்கு யூ பீப்புள் வில் ரைட்ல. அப்போது யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியும்ல. இங்கே யாருக்கு டான்ஸ் தெரியுமா? பாட்டு, டான்ஸ், ட்ராயிங். நேகா வந்து ட்ராயிங் கிளாஸ் போகிறான் இல்லையா? பிரசன்யா ட்ராயிங் கிளாஸ் போகிறான் இல்லையா? அவங்களுக்குலாம் ட்ராயிங் தெரியும். அது ஒரு ஸ்பெஷலாக இல்லையா? ஸ்பெஷல். உனக்கும் ட்ராயிங் தெரியும். சில பேர் பாட்டு கிளாஸ் போகலாம் ஹையர் கிளாஸ் போகும்போது, சில பேர் டான்ஸ் கிளாஸ் போகலாம். சில பேருக்கு வந்து பசில்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவாங்க, அந்த டேலண்ட் இருக்கும். சில பேர் நல்லா அழகாக பாடுவாங்க, சூப்பர் வாய்ஸ், ஸ்வீட் வாய்ஸாக இருக்கும். சில பேர் நல்லா பியானோ வாசிப்பாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடன் டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம என்னது, நம்ம வி ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே தான் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேர்ள் இருக்கா இல்லையா, இவளுக்கு கராத்தே தெரியுமா? இந்த கராத்தே ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்களேன், கராத்தே தெரியுமா? இவன் வந்து என்ன சொல்கிறான், எனக்கு கராத்தே தெரியாது அப்படி சொல்கிறான். இந்த கேர்ளுக்கு வந்து வயலின் நல்லா ப்ளே பண்ண தெரியுமா? ஓகே, இவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியாது பட் யூ டிட் வெல், சூப்பர் சொல்கிறான். எது நல்ல ஹேபிட்? எனக்கு கராத்தே தெரியாதுன்னு சொல்கிறது குட்டா, எனக்கு தெரியாது பட் நீ எனக்கு சொல்லித்தான் நீ சூப்பராக ப்ளே பண்ணுற வயலின், எது குட்டுமா? கீழே இருக்கிறது தான் குட்டு இல்லை. எனக்கு கராத்தே தெரியாதுன்னு நம்ம பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம ஒன்று கற்றுக்கலாம் இல்லையா? நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா? உனக்கு பிடிக்கும்னா மம்மி டாடி கிட்ட சொல்லிக்கலாம் இல்லையா? இல்லை உன் ஃப்ரெண்டுக்கிட்டே கற்றுக்கலாம். ஓகே, அதுக்கு பதிலாக ஐ டோன்ட் நோ கராத்தே அப்படின்னு அப்செட் ஆகக்கூடாதான். கராத்தேக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது எனக்கு இது வரலை, எனக்கு இது தெரியல, என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஓகேவா? சொல்லாமல் இருப்பீங்களா? தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும் சில்ட்ரன்? கற்றுக்கணும். அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கணும், மிஸ்கிட்ட கற்றுக்கணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கன்னா கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டு இந்த பாய் மாதிரி இருக்கணும். இந்த பாய் என்ன பண்ணுறான், இந்த பாய் வந்து என்ன பண்ணுறான்னா, வாவ் யூ பிளேட் வெல் அப்படின்னு சொல்கிறான். அப்ரிஷியேட் பண்ணணும். மற்றவங்களோட டேலண்ட்டை என்ன பண்ணணும் சில்ட்ரன்? வி ஷுட் அப்ரிஷியேட். வாவ் சொல்லணும். சொல்லுவீங்களா? மற்றவங்க நல்லா பாடுறாங்க, மற்றவங்க நல்லா டான்ஸ் பண்ணுறாங்க, மற்றவங்க நல்லா ட்ராயிங் பண்ணுறாங்கன்னா வாட் யூ ஹாவ் டு டெல்? சூப்பர், எக்ஸலண்ட் யூ ஹாவ் டு டெல். பண்ணுவீங்களா? அதை நினச்சி கவலைப்படாமல் நீங்களும் கற்றுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? யூ ஆர் ஆல் ஸ்பெஷல். பிடிச்சிருக்கா இன்னைக்கு கிளாஸு?
பிடிச்சிருக்கா? என்ன கற்றுக்கிட்டீங்க மெயினாக? உங்களுக்கு ரீடிங் தெரியும், ரைட்டிங் தெரியும், சில பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும், சில பேருக்கு ட்ராயிங் தெரியும், சில பேருக்கு இடன் டேலண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, தெரியலன்னா கற்றுக்கணும், மற்றவங்களோட டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும். இன்னொன்று என்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம ஹைட்டாக இருந்தாலும், குள்ளமாக இருந்தாலும், பிளாக்காக இருந்தாலும், ஒயிட்டாக இருந்தாலும் நாம் கவலைப்படக்கூடாது. ஓகே, இது நம்மளோட பாடி யார் கொடுத்தாங்க? காட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நாம் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நம்ம பாடியை வச்சுக்கிட்டு. ஓகே, இருப்பீங்களா? தேங்க்யூ.